श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. சஞ்சார பத்ததி ஸ்லோகம் 318. அபார பிரக்யாதேஹே அசரணசரண்யத்வயசசா நனு த்வம் ரங்கேந்தோஹோ சரணகமலஸ்யாபி சரணம் யயா லப்ய பங்கு பிரபிருதிபிரசௌ ரங்கநகர பிரதோளி பர்யந்தே நிதிரணகவசா வாசாம் நிரவதிஹி. பதபதார்த்தம். நனு வாராய் பாதுகையே, துவம் நீ, அசரண சரண்யத்வ யசசா வேறு காப்பாற்றுகிறவர்கள் இல்லாதவர்களை காப்பாற்றுகிறதென்ற கீர்த்தியினாலே, அபார எல்லையில்லாமல் இருக்கின்ற, பிரக்யாதேகே பிரசித்தியை உடைத்தாயிருக்கின்ற, ரங்கேந்தோஹோ ரங்க விமானத்தில் சந்திரன் போலிருக்கின்ற ரங்கநாதனுடைய, சரண கமலஸ்யாபி தாமரைப்பூ போலிருக்கின்ற திருவடிக்கும் கூட, சரணம் காப்பாற்றுகிறவளாய் இருக்கின்றாய். யயா யாதொரு உன்னாலே, அனக குற்றமற்ற, வாசாம் வார்த்தையான வேதங்களுக்கு, நிரவதிகி எல்லையில்லாததான, நிதிகி புதையலாயிருக்கின்ற, அசௌ இந்த ஸ்ரீரங்கநாதனானவர், பங்கு பிரபிருதிபிகி நொண்டி முதலானவர்களாலே, ரங்கநகர ஸ்ரீரங்கம் என்கின்ற பட்டினத்தினுடைய, பிரதோளி வீதியினுடைய, பர்யந்தே சமீபத்தில், லப்யக அடையத்தகுந்தவராய் இருக்கின்றாரோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும், ஆனால் இதுக்கு உள்ள சின்ன சின்னதாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறார் நம் சுவாமி. அதாவது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வசதியான பெருமாள், வேதங்களாலும் சொல்லப்பட்டு, அதாவது அவருடைய பெருமையை அடைய முடியாத அளவுக்கு பிரசித்தியாக இருக்கக்கூடிய பெருமாளை வீதியில் அழைச்சிட்டு வர, அதனால் என்ன ஆறுது அப்படின்னா, பங்கு பிரபிருதிபிகி நடக்க முடியாதவர்களுக்கு கூட பெருமாளை சேவிக்க முடியறது அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரண ஸ்லோகம் மாதிரி தான் அதை கொடுத்துருக்கார். ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கோவிலுக்குள்ளே வர முடியாதவாளுக்காக நீ வீதியில் பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரையே அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகம் ஏற்கனவே இருக்குது. அப்படின்னாலும் இந்த ஸ்லோகத்தில் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறார் சுவாமி. அதாவது அசரண சரண்யத்துவம் அப்படின்னு அது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். அதாவது கதியே இல்லை அப்படின்னு இருக்கிறவாளுக்கு கூட சரணமாகிறவன் அப்படின்னு, அதாவது காப்பாற்றுகிறவன் யார் அப்படின்னா பெருமாள் தான். அதனால் அவனுக்கு அசரண்ய சரண்யாம் அப்படின்னு ஒரு கத்தியத்திரயத்தில் கூட பாஷிகாரர் சாய்ப்பார். அந்த மாதிரி எனக்கு வேறு கதியே இல்லை, ஒன்றை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைன்னு இருக்கிறவாளுக்கு காப்பாற்றுதல் அப்படின்ற ஒரு வேலையை நீ பண்ணுறதுனால, யசஸா புகழ் சேர்ந்ததுனால, அந்த எல்லையற்ற அபார பிரக்யாதேகே எல்லையற்ற பெயரை உடைய பிரசித்தியை உடைய பெருமாளே அப்படின்னு பெருமாளை சொல்லும்போது இங்கே சொல்கிற வார்த்தை என்னென்னா, ரங்கேந்தோஹோ ரங்க இந்தோஹோ சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய ரங்கநாதன் அப்படிங்கிற. பொதுவில் ரங்கேந்தோஹோன்றது கொஞ்சம் ரேர் வார்த்தையாக இருக்குது. சந்திரன் மாதிரி இருக்கிற ரங்கநாதன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த வார்த்தையாக அவர் என்ன சாய்க்கிறார்னா, சரணகமலம் திருவடி தாமரை. பொதுவில் நம்ம பார்த்தோன்னா சந்திரனை பார்த்தா தாமரையானது மலராது, அது வாடி போயிடும். சந்திரன் இருக்கும்போது மலராது, சூரியன் இருக்கும்போது தான் தாமரையானது மலரும். ஆனால் பெருமாளானவர் குளிர்ந்து சந்திரன் மாதிரி இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார், குளிர்ந்து இருக்கார். அப்போ அவரோட திருவடி தாமரையில் அந்த தாமரை எப்படி இருக்க முடியும், அது தாமரையாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அதனால தான் இங்கே சாய்க்கிறார். துவம் நீ சரணம் ரக்ஷையாகிறாய். அந்த திருவடி தாமரையானது இந்த சந்திரனால் வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே உத்தமூர் சுவாமி சாய்க்கிற, இங்கே அந்த சந்திரனான என்னுடைய நடமாட்டத்தினால் என் பதமாம் தாமரைப்பூ வாடுகிறது என்று பெருமாள் நினச்சிண்டு பாதுகையை சரணமாக கொண்டான் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக அந்த வாடின அந்த தாமரைக்கு ஒரு மலர்ச்சியை யாரால் கொடுக்க முடியும்னா பாதுகையால் தான் முடியும். ஏன்னா பெருமாள் சந்திரன் மாதிரி இருக்கார், அந்த தாமரை பூவானது திருவடியானது வாடிடக்கூடாது அந்த சந்திரனால் அப்படின்னு இந்த பாதுகையானவள் வாடாதபடிக்கு அந்த திருவடி தாமரையை பார்த்துக்கிறான்னு ஒரு அர்த்தம்.
மற்ற வியாக்கியார்த்தக்கள்ல எப்படி சாய்க்கிறா அப்படின்னா, பெருமாளுக்கு பொதுவாகவே அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு. அதாவது அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும்னு நம் சுவாமி சாய்ப்பார். அறவும் கருடனும் அப்படின்னும் போது கருடனும் பாம்பும் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கவே முடியாது. ஆனால் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும்னு அவ்வளோ பெருமாளோட திருவடியை தாங்கும்போது 2 பேரும் அவ்வளோ ஆசையாக தாங்குறாளாம், அவ்வளோ ஒத்துமையாக தாங்குறா. அப்படின்னும் போது இது அகடித்த கடனா சாமர்த்தியம். சேர்க்க முடியாத 2 வஸ்துக்களை சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான குணம், அது பெருமாளுக்கு உண்டுங்கிறதுனால சந்திரனாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடியில் தாமரையானது மலர்ந்து இருக்குன்னு சொல்லும்போது இது பெருமாளோட அகடித கடனா சாமர்த்தியத்தை காமிக்கிறது அப்படின்னும் ஒரு வியாக்கியானம் உண்டு. ஆக எப்படி இருந்தாலும் இந்த ரங்கேந்தோஹோ, இந்த சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளோட திருவடி தாமரையில் பாதுகையானவள் இருக்கா. அந்த பெருமாளானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, குற்றமற்ற சொற்களான வேதங்களின் எல்லையற்ற சேமிப்பான ரங்கநாதனாக இருக்கார். ஆக வேதங்களாலேயே அவரோட பெருமையை சொல்லி முடிக்க முடியல, அவ்வளவு வசத்தியான அந்த ரங்கநாதன் என்னை வந்து சேவிக்கிறவாளுக்கு தான் காட்சி தருவேன் அப்படின்னு கோவிலுக்குள்ளே இருந்த ரங்கநாதனை இல்லை இவாளாலெல்லாம் உள்ளே வந்து சேவிக்க முடியலை அப்படின்னு பங்கு பிரபிருதிபிகி நடக்க முடியாதவர்களுக்காக இங்கே நீர் அழைச்சின் வந்து பாதுகையே நீ தான் அழைச்சின் வந்து அந்த பெருமாளோட சேவையை எங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு. இப்போ போன ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம், ததனன்ய சக்ஷுஷாம், பெருமாளை தவிர வேறு வஸ்துக்களை பார்க்க மாட்டேன்னு இருந்தவாளுக்கு நீ பெருமாளை அதித்தியாக கொண்டு போய் சேர்க்கிற அப்படின்னு. அப்போது நமக்கு என்ன தோணும், அந்த மாதிரி பக்தியாக இருக்கிறவாளை மட்டும்தான் பெருமாள் தேடி போய் சேர்வர் போல இருக்குது அப்படின்னு நமக்கு தோணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தனக்கு சேவிக்கணும்னு ஆசை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவாளை தேடி பெருமாள் இங்கேயும் வருவார். இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட அனுகிரகிக்கிறதுக்காக அசரண்ய சரண்யமாக இருக்கக்கூடிய பெருமாள் வருவார் நொண்டி முதலானவர்களுக்கு அப்படின்றது. ஆனால் இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ததனன்ய சக்ஷுஷாம்னு சொல்கிறவாள்லாம் யாருன்னா பக்தி யோகத்தில் இருந்தவா, பெருமாளை தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டேன்னு இருக்கிறவா பக்தி மார்க்கத்தில் இருந்தவா. நம்மெல்லாம் எதில் இருக்கோம்னா பிரபத்தி மார்க்கத்தில் இருக்கும். எங்களுக்கு வேறு கதியே கிடையாது, நம்மெல்லாம் தான் அந்த அசரண்ய சரண்யா, எங்களுக்கு வேறு கதியே கிடையாது, ஒன்றை விட்டால் வேறு கதியே கிடையாதுன்னு இருக்கக்கூடிய இந்த பங்கு பிரபிருதிபிகி நடக்க மாட்டாதவர்கள், நமக்கு வந்து மனசு அவ்வளோ ஊனமாக இருக்குது. இங்கே ஊனம்ங்கிறது கை காலில் சொல்கிறது இல்லை, நமக்கு மனசு பக்தியில் பொருந்தி நிற்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி நடக்க மாட்டாதவர்களாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஊனம் இருக்கிறவாளுக்கு கூட நீ அதே சேவையை சாதிக்கிற. ஆனால் அது எப்படி நடக்கிறது, எங்கள் பாதுகாதேவியால் நடக்கிறது. ஆக போன ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தில் இருக்கிறவாளுக்கு பெருமாளை அதிதியாக கொண்டு போய் சேர்க்கிறா, அதே மாதிரி இங்கே நமக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறா. வித்தியாசமே இல்லாமல் இந்த இடத்துல நமக்கும் பெருமாளை கொண்டு வந்து தான் சேர்க்கிறா. ஆனால் அவள் பக்தி மார்க்கத்தில் இருந்தவா, நம்ம பிரபத்தி மார்க்கத்தில் இருந்தவான்றது அதை சொல்கிறதுக்காக தான் சுவாமி இங்கே அந்த பிரயோகம் என்னென்னா அசரண்ய சரண்யம். அந்த மாதிரி வேறு கதியே இல்லாத எங்களுக்கு அந்த ஆக்கிஞ்சன்யத்தை தெரிவிக்கிறவாளுக்கும் அதே போல் பெருமாளோட சேவையை கொண்டு வந்து சேர்க்கிறவ யாருன்னா பாதுகாதேவி தான் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காருடையே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.